మన అమూల్యమైన ఓటును కుండ గుర్తుగా వేసి గెలిపిద్దాం. మన అమూల్యమైన ఓటును జోహార్ డాక్టర్ బాబాసాహెబ్ అంబేద్కర్, జోహార్ డాక్టర్ బాబాసాహెబ్ అంబేద్కర్. మన గుర్తు కుండ గుర్తుకు ఓటేద్దాం. 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 కుండ గుర్తుకి ఓటేద్దాం. జై భీమ్, జై భీమ్, జై భీమ్. అందరికీ జై భీమ్. ఈరోజు హలో ఈరోజు మన ఆంధ్ర రాష్ట్రానికి గౌరవనీయులు మన యొక్క దళిత ముద్దు బిడ్డ మన డాక్టర్ తోల్ తిరుమలవాణి గారు ఆంధ్ర రాష్ట్రంలో అడుగుపెట్టి ఈ రోజు వీసీకే పార్టీ ఆంధ్ర రాష్ట్రంలోనే ప్రపంచనాన్ని సృష్టించబోతుంది. ఎందుకంటే ఈ రాష్ట్రంలో వీసీకే పార్టీ మనకు బడుగు బలహీన వర్గాలకు ప్రత్యర్థి పార్టీ కాబట్టి అగ్రవర్ణ పార్టీలను ఓడించడానికి మన డాక్టర్ తోల్ తిరుమలవాణి గారు ఇక్కడికి ఇచ్చేశారు. ఆయనకు స్వాగతం పలుకుతూ ప్రతి ఒక్కరూ కూడా జోహార్ డాక్టర్ బిఆర్ అంబేద్కర్, జోహార్ డాక్టర్ బాబాసాహెబ్ అంబేద్కర్, వత్తిల్లాలి డాక్టర్ తోల్ తిరుమలవాణి నాయకత్వం, వత్తిల్లాలి డాక్టర్ తోల్ తిరుమలవాణి నాయకత్వం. ఇప్పుడు మన గురించి అన్న 2 మాటలు మాట్లాడాల్సిందిగా కోరుచున్నాను. பல்லமனேறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வினோத்குமார் அவர்களே, நமது கட்சியின் பொதுச் செயலாளர் PTM சிவபிரசாத் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கணபதி அவர்களே மற்றும் தம்பி பிரபு அவர்களே, கட்சியின் முன்னோடிகளே, வாக்காளர் பொதுமக்களே,
திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 13ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆந்திராவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அந்த 9 தொகுதிகளில் ஒரு தொகுதிதான் பழமனேறு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் வினோத்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுள் பழமனேறு தொகுதி மற்றும் குப்பம் தொகுதி, பூத்தலப்பட்டு தொகுதி ஆகிய 3ம் இந்த பகுதியிலே அடங்கியிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு 3 தொகுதிகளிலும் நாம் வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறோம். இதற்கடுத்து குப்பம் பகுதிக்கு சென்று குப்பம் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க ஏற்பாடுகள் நடந்துள்ளன. பழமனேறு தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு அறப்போர். 10 ஆண்டு காலம் மோடி இந்தியாவை நாசப்படுத்திவிட்டார். அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளின் வளர்ச்சிக்குத்தான் அவர் 10 ஆண்டுகள் அரும்பாடுபட்டார். உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்தார். உலக பணக்காரர்களின் வரிசையிலே அதானியை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். மோடியின் சாதனை இது ஒன்றுதான். ஏழை எளிய மக்கள் இந்த 10 ஆண்டுகளில் இதுவரை சந்திக்காத அவலங்களை எல்லாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. விலைவாசி உயர்வு, எளிய மக்களால் தொட முடியாத உயரம் உயர்ந்து நிற்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு வணிகர்களும் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய முதலீட்டாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நாடெங்கிலும் சாதி வெறி தூண்டப்படுகிறது, மதவெறி தூண்டப்படுகிறது. இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் தொடர்ந்து விதைக்கப்படுகிறது, பரப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மோடி மீண்டும் பிரதமராவது நாட்டுக்கு நல்லதல்ல என்று இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். நாம் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு போகிற போது நாம் போராடுவதற்கு போகிறோம், நாசகார சக்திகளை வீழ்த்துவதற்கு போகிறோம், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போகிறோம் என்கிற உணர்வோடு வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை வரையறுத்து தந்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த மாமனிதரின் திருவுருவச் சிலை அருகே நின்று நாம் பேசுகிறோம். அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கும்பல் தான் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்த நாசகார ஆட்சியாளர்கள். RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள். அவர்களால் பல்வேறு கோணங்களில் மக்களுக்கு பாதிப்புகள் நிகழ்கின்றன என்பதையெல்லாம் கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கே பாதிப்பு நேர இருக்கிறது என்பதுதான் பெரும் கவலை. தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கவலையோடு தான் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையிலும், மணிப்பூரில் இருந்து மும்பை வரையிலும் அவர் பயணம் செய்ததே
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். ஆகவே பலமனேறு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வினோத்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிக்க வேண்டும். ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்கிற வகையிலே வலுப்படுத்த வேண்டும். அடுத்தடுத்து நடைபெறவிருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு இங்கே யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய நல்லாதரவு தேவை, பேராதரவு தேவை, உங்கள் அன்பு, உங்களுடைய ஆதரவு என்றென்றும் தேவை என்பதை சொல்லி நம்முடைய வினோத்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம், பாரதிய ஜனதா அரசை வீழ்த்தி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம். நன்றி, நன்றி. வினோத்குமார் நமது வேட்பாளர், நமது வேட்பாளர். நன்றி. బీసీకే పార్టీ అభ్యర్థి వినోద్కుమార్ గెలుపు కోసం మాన్యశ్రీ తోల్ తిరుమాలవన్ గారు ఈరోజు ఈ పలమనేరు నియోజకవర్గంలోని వీకోట పట్టణంలో ఈ కార్యక్రమంలో పాల్గొనడం జరిగింది. వారు అవిశ్రాంతంగా ఈ దేశం కోసం, ఈ దేశ ప్రజల కోసం, ఈ దేశ భద్రత కోసం, ఈ దేశ రాజ్యాంగ రక్షణ కోసం, ఈ దేశంలో ప్రజాస్వామ్యాన్ని పరిరక్షించడం కోసం నిరంతరం పరిశ్రమిస్తున్నటువంటి, పోరాడుతున్నటువంటి అలుపెరగని పోరాట యోధుడు, ద్రవిడ యోధుడు మాన్యశ్రీ తిరుమావలవన్ గారు. వారు ఈరోజు దేశంలో దుర్మార్గమైన, నిరంకుశమైన బీజేపీ మోడీ ప్రభుత్వానికి వ్యతిరేకంగా ఎక్కడ అన్యాయం జరిగినా అక్కడ పేద ప్రజల పక్షాన, ఎస్సీల పక్షాన, ఎస్టీల పక్షాన, బీసీల పక్షాన, మహిళల పక్షాన, మైనార్టీల పక్షాన నేనున్నానంటూ ప్రతి చోట ప్రత్యక్షమయ్యే నాయకుడు, నిజమైన ప్రజానాయకుడు మన తిరుమావలవన్ అన్న గారు. మనం చూసాం, ఎక్కడ రాజస్థాన్ లో అల్లర్లు జరిగితే అన్న ప్రత్యక్షమయ్యారు. మణిపూర్ లో ట్రైబల్ మహిళల మీద అన్యాయం జరిగినప్పుడు, అగాత్యాలు జరిగినప్పుడు నేనున్నానంటూ అక్కడ ప్రత్యక్షమైన వ్యక్తి మన నాయకుడు, విప్లవ నాయకుడు తిరుమావలవన్ అన్న గారు. మరి వారు వచ్చి ఇక్కడ పిలుపునిస్తున్నారు, మీ అందరూ కూడా విముక్తి కోసం, ప్రజా స్వామ్య పరిరక్షణ కోసం, రాజ్యాంగ రక్షణ కోసం, రిజర్వేషన్ల కొనసాగింపు కోసం, మోడీ దుర్మార్గమైన నిరంకుశ పాలన అంతం కోసం బీసీగా పార్టీ కుండ గుర్తుపై ఓట్లేసి వినోద్కుమార్ ని గెలిపించాలని చెప్పి గెలిపించాలని మీ అందరినీ సవినయంగా విజ్ఞప్తి చేస్తా ఉన్నాను. జై భీమ్, జై భారత్. వర్ధిల్లాలి బీసీగా పార్టీ పోరాటాలు, వర్ధిల్లాలి బీసీగా పార్టీ పోరాటాలు, వర్ధిల్లాలి మాన్యశ్రీ తిరుమావలవన్ గారి నాయకత్వం, వర్ధిల్లాలి మాన్యశ్రీ తిరుమావలవన్ గారి నాయకత్వం. మన గుర్తు, మన గుర్తు, మన గుర్తు, మన కుండ గుర్తుకు ఓటేసి వినోద్కుమార్ గారిని గెలిపించాలి. జిందాబాద్. அப்படியே நாம் ஓட்டு கேட்டு பேரணியா போறோம். இங்க வந்திருக்கிற அனைவரும் குப்பம் பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டும். அனைவரும் அண்ணன் எழுச்சி தமிழர்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து குப்பம் நடிக்கின்ற பொதுக்கூட்டத்தில்